ராஜா சார்கிட்ட கிடைச்ச முதல் வாய்ப்பு எப்போ பாடகரா பின்னணி பாடகரா? ராஜா சார் கிட்ட வந்து நான் வந்து டூரிங் டாக்கீஸ்னு ஒரு படம் பாடினேன். ஓகே. டூரிங் டாக்கீஸ் போகலாம் படம் போரிங் இல்லாமல் பார்க்கலாம் அது பாட்டு பாடினேன். ஆனால் அந்த பாட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த பாட்டு அப்புறம் விஜய் ஆண்டனி சார் தான் பாடி வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு அந்த பாட்டில் நடுவில் என் வாய்ஸ் வரும். பல்லவி சரணம் ஒரு சரணம் விஜய் ஆண்டனி சார் பாடுவோம், சரணத்தில் நான் பாடினது வரும். அது விஜய் ஆண்டனி சார் ராஜா சார் மியூசிக்கில் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாரை தப்பட்டை படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடணும். அந்தமானுக்கு போவாங்க இல்லையா சசிகுமார் சார் எல்லாமே. அப்போ ஒரு பாட்டு நான் அந்தோனி தாசன் வேல்முருகன் 3 பேர் பாடினோம். ஆனால் அது படத்தில் என்னவோ தெரியல, அது பாட்டு வரல. அதுக்கப்புறம் ராஜா சாரை முதல்ல நேரில் சந்திக்கிற வாய்ப்பு தாரை தப்பட்டையில் தான் அமைஞ்சது. எனக்கு வந்து ஒரு பாட்டு ஜெயராமன் மாதிரி பாடணும்னு சொல்லி சுப்பையா அண்ணன் சொன்னார். சார் பாடுறேன் அப்படின்னு பார்த்தா பாலா சார் படம் தாரை தப்பட்டை. இப்போ பாலா சார் சொன்னார், அந்த வாய்ஸ் வருமா உங்களுக்குன்னு. சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார், பாடுவேன். சரி பாடி காட்டுங்கன்னு. அப்போ காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா இப்படி பாடினேன். நல்லா இருக்குப்பா, நீங்கள் இந்த பாட்டு தெரியுமா? இப்போ ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அப்படி பாட்டு ஒன்று இருக்குது, பழைய பாட்டு, சூப்பர் பாட்டு. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா சார்? கேட்டிருக்கேன் சார், பாடினதில்லை. ஸோ ஒரு தடவை கேளுங்கன்னா அவர் கார்லேயே என்னை கேசட் கொடுத்து